ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வல்லாரைக்கீரையில் ஒரு தொகையல் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருந்த வல்லாரைக்கீரையை போட்டுக்கலாம். வல்லாரைக்கீரையை சாப்பிட விரும்பாதவங்க, சாப்பிட பிடிக்காதவங்க கூட கசப்பே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் தொகையில் அரைச்சி கொடுக்கலாம். வல்லாரைக்கீரையில் கசப்பு தன்மை இருக்கிறதுனால அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. அது அந்த கீரை ரொம்ப ஞாபக சக்திக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கசப்பே இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் துவையில் அரைச்சி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. வல்லாரைக்கீரையோட ஷேப் பார்த்திங்கன்னா, அதோட வடிவம் பார்த்திங்கன்னா மூளையோட வடிவம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கீரை வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காவை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். பார்க்கலாம். இது ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாத அரைச்சாச்சு. இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட வல்லாரை தொகையல் இந்த மாதிரி ஒரு சூடான சாதத்தில் இந்த தொகையில போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு சூப்பராக இருக்குது. கசப்பு துளி கூட தெரியல. சூப்பராக அல்டிமேட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களே இந்த வல்லாரை தொகையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த காலத்தில் இந்த வல்லாரைக்கீரையெல்லாம் சாப்பிட்றத நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வல்லாரைக்கீரையில் இந்த மாதிரி புதுசாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். வல்லாரைக்கீரையில் ஒரு வடை செஞ்சுருக்கேன், அந்த மாதிரியே செஞ்சு தரலாம். இந்த மாதிரி நீங்கள் வல்லாரைக்கீரையில் தொகையில் அரைச்சி தரலாம். இந்த தொகையில் டக்குன்னு செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கசப்பு துளி கூட தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி புது ரெசிபிஸ் போட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.